ரிசைன் பண்றாங்கடான்னா அப்போ என்ன சிக்கல் அங்கே நடந்திருக்கின்றது? கர்நாடக மாநிலத்திலே பிஜேபி ஆட்சியிலே இவர் அரசு பணியாளராக பணியாற்றுகின்றார். இவர் அங்கே பணியாற்ற முடியாத சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள். அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் மக்களின் கலெக்டர். அந்த பகுதியில் போய் கேட்டாச்சுன்னா இவர் மக்கள் கலெக்டர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி இருக்கக்கூடியவர் நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள். நமக்கெல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் வாழ்க்கையில வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சோனியா காந்தி அம்மையார் 15 ஆண்டு காலத்திற்கு முன்னால் கொண்டு வந்த திட்டம் தான் 100 நாள் வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தை கொண்டு வந்த அம்மையார் சோனியா காந்தியினுடைய வேட்பாளர் தான் நம்முடைய சசிகாந்த் செந்தில்குமார். எல்லாருமே 100 நாள் வேலைக்கு போவீங்க. அது ஒரு ஊர்ல இன்னைக்கும் கூட வயதானவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை 100லிருந்து 150 நாள் ஆக்குவதற்கான வாக்குறுதியையும் காங்கிரஸ் ஏற்றுக்கிறது. 250 ரூபாய் இருக்கிற சம்பளத்தை 400 ரூபாய் மாத்துறதுக்கான வாக்குறுதியும் காங்கிரஸ். இதையும் தாண்டி ஒரு வீட்லயும் இருக்கிற பெரிய கஷ்டம் என்னன்னா மருத்துவ கஷ்டம் தான். வீட்டுல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடும். ஆஸ்பத்திரி கூட்டு போனா இந்த எக்ஸ்ரே எடு, அந்த ஸ்கேன் எடுன்னு வாங்க. அதையும் தாண்டி இந்த ஆபரேஷன் பண்ணணும், ஒரு 2 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்கன்னு வாங்க. அப்ப கடன் வாங்க ஆரம்பிச்ச குடும்பங்கள் என்னைக்குமே கடன்ல இருந்து வெளியே வந்ததே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. நம்ம அந்த செலவை சரி வேண்டாம் அப்படியே விட்டுறலாம்னு சொல்லவும் முடியாது. கடன் வாங்கிதான் ஆகணும். இதை அறிந்து கொண்ட காங்கிரஸ் அரசாங்கம் எல்லா ஏழை குடும்பங்களுக்கும் 25 லட்சம் வரை மருத்துவ வசதி இலவசமாக செய்து தரப்படும். விவசாயிகளுக்கு விவசாய விலை கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கிறது. அந்த விலை கிடைக்கிறதுக்கு ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த விலையை கொடுப்போன்ற வாக்குறுதி கிடைக்கிறது இல்லை. வேலை வாய்ப்புக்கு போனா எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறாங்க. வேலை கிடைச்சதானே அனுபவம் கொடுக்கறதுக்கு. அதனால முதல் வருஷத்துக்கான முதல் வேலையை அரசாங்கம் தன் மீது ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் வந்தால் பையனோ பொண்ணோ டிப்ளமா படிச்சாலும் கிராஜுவேஷன் படிச்சாலும் முதல் வருஷ வேலையை காங்கிரஸ் அரசாங்கம் உறுதி செய்யும். அது ஒரு 1 லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்டோட உறுதி செய்யும். அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தின் மீது அவங்க இன்னும் அடுத்த வேலையை வைப்பாங்க. ஒரே இந்த சாதியை அந்த சாதியை சண்டை போட வைப்பாங்க, இந்த மதத்தையும் அந்த மதத்தையும் சண்டை போட வைப்பாங்க. இந்த மதத்தை பார்த்து அந்த மதம் பயப்படுற மாதிரி பண்ணுவாங்க. தமிழ்நாடு அது நடக்குமா? எந்த காரணத்துக்கும் நடக்கக்கூடாது. இவர்களை தமிழகத்தை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும். டெல்லியின் அரியணையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும்.